Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ஹெல்தியான சட்னி ரெசிபி தான். கோகனட் அண்ட் வால்நட் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாப்போம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வால்நட், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா புளி, இஞ்சி, உங்க காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ நான் காமிச்ச எல்லா பொருளையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கோகோனட் வால்நட் சட்னி. ஸோ வால்நட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நட். அது டெய்லி ஒருத்தர் ஒரு 4 வால்நட் சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 ரொம்ப ஜாஸ்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, அதே மாதிரி நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வெயிட் லாஸ்க்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சட்னின்றது வந்து டெய்லி எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வேர்க்கடலை, ஒரு நாளைக்கு பொட்டுக்கடலை போடுற மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வால்நட்டும் போடலாம். இதனால டேஸ்ட் எதுவும் மாறாது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த வால்நட்டில் ஒரு லைட்டாக ஒரு பிட்டர்னஸ் இருக்கும். அது அப்படியே வால்நட்டாக கொடுத்தோம் அப்படின்னா பெரியவங்களும் சரி சின்னவங்களும் நிறைய பேர் அதை ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா யாருமே ஒதுக்க மாட்டாங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம அவங்கள அந்த வால்நட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சட்னி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்ட பிறகு நம்ம வந்து தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் இப்போ தாளிக்க போகிறேன். ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம இந்த தாளிச்சத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான். ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் பொங்கலுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னியை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்குள்ளே செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு அந்த நட்டோட எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.